my dear students of grade 6. Welcome to Kavin English Learning Channel. Today, we are going to start our new syllabus module system for grade 6 English language. மாணவர்களே, தரம் 6 மாணவர்களாகிய உங்களுக்கு தான் இந்த புதிய சிஸ்டத்தை Sri Lankan government introduce பண்ணியிருக்கிறாங்க. அதாவது module system. So module 1 step up, module 2 reading for life and module 3 mirror wall என்று சொல்லி இது வந்து உங்களோட first termக்கு மட்டும் உரியது. அதே மாதிரி second term, third termக்கும் உங்களுக்கு modules வந்து கொண்டு இருக்க போகுது. So the ultimate aim of this development process is to enable learners to use English language confidently and creatively as professionals, entrepreneurs and self-employed contributors to the economy and society while preparing them to participate effectively in the global arena. Right. அதாவது வந்து உங்களை வந்து இங்கிலீஷ்ல வந்து எப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கிறது, நீங்க எப்படி ஒரு கான்ஃபிடன்ஸா அதுக்கு கிரியேட்டிவிட்டியா புத்தாக்க சிந்தனையோடையும் தன்னம்பிக்கையோடையும் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், நீங்க ஒரு வேலை செய்ய போற இடத்துலயா இருக்கட்டும், உங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்க்கு நீங்க எப்படி கண்ட்ரிபியூட் பண்ண போறீங்க, இது எல்லாத்தையுமே நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு மற்றது சொசைட்டில நீங்க எப்படி மற்றவர்களோட கதைச்சு உங்களோட கம்யூனிகேஷனை எஃபெக்டிவா வச்சுக்கொள்ள போறீங்கன்றதுக்கு இந்த புதிய திட்டம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. So here language concepts in focus within the curriculum: language use, vocabulary development, learning of the language, enjoyment, imagination and creativity, subject integration. Right, இவ்வளவு தான் இந்த செக்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது. அதோட வந்து மொடியூல் சிஸ்டம் வந்து உங்களையே நீங்க அசஸ் பண்ணக்கூடிய ஒரு விதத்துல தான் இதை அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டீச்சரோட ஹெல்ப் இருக்கும் உங்களுக்கு, டீச்சர் அதுக்குரிய எக்ஸ்பிளேஷன் கொடுப்பா, ஆனா நீங்க வந்து உங்களை செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்குள்ள உட்படுத்துறதுதான் இந்த மொடியூல் சிஸ்டம். Very easy to learn. So come, let's see what are the activities we are going to learn today. Here you can see the cover page, grade 6, term 1, module 1. Listening and viewing, speaking and representing, literature for enjoyment. இவ்வளவு உங்களுக்கு இந்த module 1ல வந்து இருக்க போகுது. So let's move to the activities now. Hello friends, this is your first module. I am Ben, your study guide. I am here to help you. Right, Ben வந்துட்டார் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். I am Ben, your study guide. இவர்தான் உங்களை கைட் பண்ண போறார். I am here to help you. நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். So நீங்க வந்து இது வந்து செல்ஃபா படிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த modules உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. So no worries, you can do it well. The task in this module will guide you to do the following. இந்த மாடியூல்ல இருக்கிற டாஸ்க் வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யறதுக்கு உதவ போதாம்? என்கேஜ் இன் ஸ்மால் டாக் இன் இங்கிலீஷ். சின்ன சின்ன கன்வர்சேஷன்ஸை நீங்க ஆங்கிலத்துல உரையாடல்களை எப்படி செய்யலாம்ன்றதுக்கு உதவ போகுது. டெல் அதர்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஃபேவரட் பர்சன் அண்ட் வேர் யுவர் வில்லேஜ் இஸ் லொகேட்டட். உங்களை பற்றி ஒரு சின்னதா ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு, நீங்க யாரு, உங்களோட நண்பர்கள் யாரு, உங்களுக்கு பிடித்தமான பர்சன் யாரு, அதோட நீங்க இருக்கிற இடம் அது என்றது பற்றி எல்லாம் நீங்க கதைக்கலாம். ஸ்பீக் அபவுட் ஃபேமிலியர் டாபிக்ஸ். சில டே டு டே ஆக்டிவிட்டியில எங்களுக்கு தேவையான வெதரை பற்றி கதைக்கலாம், அதோட உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸை பற்றி கதைக்கலாம், ஆக்டரை பற்றி கதைக்கலாம், உங்களுக்கு ஃபேமிலியரான டாபிக்கை பற்றி நீங்க கதை கொள்ள போறீங்க. லிசன் டு என்ஜாய் அண்ட் பெர்ஃபார்ம் சிங்கிள் சாங்ஸ் இன் இங்கிலீஷ். அதாவது சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டான சாங்ஸ்களை நீங்க கேட்டு அதை என்ஜாய் பண்ணக்கூடியதா இருக்க போது. டெலிவர் சிம்பிள் பிரசன்டேஷன். நீங்க படிச்சதை வச்சுக்கொண்டு அதை நீங்க பிரசன்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் இந்த மாடியூல்ல நீங்க படிக்கிறதால உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி பென் உங்களுக்கு கைட் பண்ற. ஓகே, இந்த மாடியூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஐகான் அடையாளங்கள் உங்களுக்கு தந்திருக்கு. அதுக்குரிய மீனிங் என்னன்றதை நாங்க பார்ப்போம். ஒரு ஹோமோட படம் போட்டு ஒரு நோட்டோட படமும் போட்டிருக்குது. டேக் ஹோம் ஆக்டிவிட்டி, இது வந்து நீங்க வீட்டை செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ரஸ் கார்டு மாதிரி ஒரு அரோ ஒன்று போகுது, கிரீன் அரோ ஒன்று போகுது, தட் இஸ் ப்ரோக்ரஸ் செக். நீங்க என்ன மாதிரி ப்ரோக்ரஸ்ல இருக்கிறீங்கன்றதுக்குரிய செக். டூ இட் யுவர் செல்ஃப், ஒரு ஆள் படிச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது,
அது வந்து நீங்களாகவே செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி. அந்த ஐகான் அதுக்கு தான். pair work கலந்து செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டிக்கு 2 பேர் இருக்கிறாங்க. pair work two persons தான் அதில் இன்வால்வ் ஆகலாம். பேர்னா 2 பேர். குரூப் ஒர்க்னா அந்த குழு நிறைய பேர் சேர்ந்து செய்யலாம். ஒரு 5 பேர் ஒரு கிளாஸ்ல வந்து 30 பேர் இருக்கிறீங்கன்னா 6 பேரா 5 குரூப்பா ஃபார்ம் பண்ண போறீங்க. அப்படின்னா குரூப் ஒர்க். whole class activity ஏன்னா எல்லாத்து படம் கனவேட்ட படம் போட்டிருக்கு பாருங்க. so that is the whole class activity. yes, ஒரு green smiley ஒரு yellow smiley உங்களுக்கு தந்திருக்குது. green smiley I can do it myself. என்னால தனியா செய்ய முடியுற ஆக்டிவிட்டிக்கு green smiley. I can manage with support. இன்னொரு ஆளோட உதவியோட நான் செய்து கொள்ளுவேன் என்றது வந்து yellow smiley. இந்த அடையாளங்கள் உங்களுக்கு இப்ப தேவைப்படும் இந்த ஆக்டிவிட்டிஸ்களுக்குள்ள நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, lesson 1 lifting me up என்ற ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். Hello, let's begin learning English with fun activities. Ben உங்களை சொல்ற Hello, let's begin learning English with fun activities. Fun activities ஓட நாங்க இந்த இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணுவோம். At the end of this lesson, you will be able to listen to a text and pick words. இந்த பாடத்தை நாங்க படிச்ச லிஃப்டிங் மீ அப் என்ற பாடத்துக்கு பிறகு லெசன் 1க்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், லிசன் பண்ணி பிக் பண்ணக்கூடிய சரியான ஆன்சரை பிக் பண்ணக்கூடிய நாலேஜ் கிடைச்சிடும். டெல் யோர் நேம் அண்ட் ஏஜ், உங்களோட வயது பெயரையும் வயதையும் சொல்லுவீங்க. சே வாட் யூ வாண்ட் டு பி இன் ஃபியூச்சர், நான் வந்து ஃபியூச்சர்ல என்னதாக வரப்போறேன், என்னுடைய ஆம்பிஷன் என்ன, அதாவது என்னுடைய இலட்சியம் என்ன என்றது நான் சொல்லுவேன். டாக் அபவுட் யூ வாட் யூ லைக், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி, பிடிச்ச ஃபுட்டா இருக்கலாம், பிடிச்ச கலரா இருக்கலாம், பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பிடிச்ச பர்சனா இருக்கலாம், அதை பற்றி எல்லாம் நீங்க கதைப்பீங்க. டாக் அபவுட் வாட் யூ கேன் டூ, உங்களால முடிந்த விஷயம். ஐ கேன் ட்ரோ, ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் சிங் என்று உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன என்றதை பற்றி நீங்க டாக் பண்ணுவீங்க. ஓகே, this is the first day in your new class. We'll hope you enjoyed it. Right. பாப்பா, இது வந்து உங்களோட first day classல டீச்சர் நிக்கிறா. Stand in a circle. நீங்க வட்டமா இருக்க போறீங்க. வட்டமா நின்று கொண்டு listen to the teacher's instruction. Say your name loudly with a clap. இப்ப டீச்சர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறா. எப்படி சொல்லுவா டீச்சர்? Hi my dear students, I am Priya. டீச்சர் கிளாப் பண்ணுவா. Then what is your name என்று கேட்பா. நீங்க உங்களோட நேமை சொல்லணும். I am Kavin എന്നിട്ട് உங்களோட கிளாப் பண்ணணும். I am George എന്നിട്ട് கிளாப் பண்ணலாம். அப்படி உங்களோட பேரை சொல்லி நீங்க கிளாப் பண்ண போறீங்க. அப்ப say your name loudly with a clap. So it's a very very warm up activity in your first class. Stand in a circle. வட்டமா எல்லாரும் நில்லுங்க. டீச்சர் நடுவுல நிக்க போறா. டீச்சர் I am Priya എന്നിട്ട് அவ கிளாப் பண்றா. நீங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருவற்ற நேமையும் சொல்லி 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 கிளாப் பண்ணணும். That is the first activity they given you, name cheer. அதாவது உங்களோட நேமை சொல்லி நீங்களே கிளாப் பண்ணி cheer பண்றீங்க. Well, hope you enjoyed it என்று சொல்லி Ben சொல்ற. So do this activity in your class. Very interesting. It's your first day at your class. You are new students, new teacher maybe. So it will be a grateful environment with great start as name cheer. Okay, activity task 1.2, listened and find. You can see it's a self study. நீங்க தான் தனியா செய்ய போறீங்க. அந்த ஐகான் உங்களுக்கு போட்டிருக்கு. So you have to do it yourself. Listen to the teacher and circle the words you hear. Right. இப்ப டீச்சர் உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸா சொல்ல நீங்க அந்த வேர்ட்ஸை லிசன் பண்ணி அதை நீங்க சர்க்கிள் என்ன வட்டம் போட போறீங்க. Right, let's start the lesson. Swim, swim. Guitar, guitar. English, English. Teacher, teacher. Pilot, pilot. Scientist, scientist. 11, 11. Musician, musician. Science, science.
music, music. Swim, swim. Okay, my dear students. Hope you have done the activity now. இப்போ நான் சொல்ல நீங்க இந்த வேர்ட்ஸுக்கு சர்க்கிள் பண்ணிருப்பீங்க. நீங்க செல்ஃபாவே இதை மார்க் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ டீச்சர் சொல்றத திருப்பி நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் எந்த ஆர்டர்ல நான் சொன்னேன் சொல்லி டிக் பண்ணலாம். இப்போ நீங்க அந்த வேர்ட்ஸை ஹியர் பண்ணி லிசன் அண்ட் ஃபைண்ட். இது உங்களோட செல்ஃப் ஆக்டிவிட்டி. ஓகே, டாஸ்க் 1.3 லிசன் அண்ட் ஃபைண்ட். Listen to the teacher and write the correct answer. Teacher வாசிக்க போற ஸ்கிரிப்டை வச்சுக்கொண்டு தான் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இதுவும் உங்களோட மார்க்க பாத்தீங்கன்னா தெரியும். ஐகானை பாருங்க. செல்ஃபா நீங்க செய்ய போற வேலை. Right. I am going to read one by one, 2 times. So you have to write down the correct answers by filling the blanks. Right. I am going to read it. Please listen carefully and write the correct answer. Hello friends, I am Ravindu. I am 11 years old. I can play the guitar. I like music. I want to be a musician. Hello friends, I am Ravindu. I am 11 years old. I can play the guitar. I like music. I want to be a musician. Hello friends, I am Divya. I am 11 years old. I can speak English. I like sports. I want to be a pilot. Hello friends, I am Divya. I am 11 years old. I can speak English. I like sports. I want to be a pilot. Hello friends, I am Yasmin. I am 11 years old. I can sing. I like books. I want to be a teacher. Hello friends, I am Yasmin. I am 11 years old. I can sing. I like books. I want to be a teacher. Hello friends, I am Natali. I am 11 years old. I can swim. I like science. I want to be a scientist. Hello friends, I am Natali. I am 11 years old. I can swim. I like science. I want to be a scientist. Okay, my dear students, it's time to correct your answers. Do it now. Okay, a quick check of your answers. Hello friends, I am Ravindu. I am 11 years old. I can play the guitar. I like music. I want to be a musician. Hello friends, I am Divya. I am 11 years old. I can speak English. I like sports. I want to be a pilot. Hello friends, I am Yasmin. I am 11 years old. I can sing. I like books. I want to be a teacher. Hello friends, I am Natali. I am 11 years old. I can swim. I like science. I want to be a scientist. So you can correct off on your own. நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஆன்சர்ஸ் சரியா, நீங்க அதை கேட்டும் சரியான ஸ்பெல்லிங்கோட எழுதி இருக்கிறீங்களான்றத இதுல பார்த்து படிச்சு கொள்ளலாம். So we'll move to the next activity now. Get ready to introduce yourself to your classmate. Right. இப்போ நாங்க அந்த ஆக்டிவிட்டில படிச்சிருக்கிறோம். I am என்று சொல்லி I can, I like, I want to be a என்று சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு நீங்க எப்படி உங்களோட கிளாஸ்ல உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க. லெட்ஸ் டாக்ன்றதுதான் இதனுடைய ஆக்டிவிட்டியா இருக்க போகுது. This is வந்து group work. Plan what you are going to speak. Prepare at least 4 sentences about yourself. You can work with your group members if you need help. இது வந்து group activity. இப்போ நீங்க ஒரு 5 நான் சொன்ன மாதிரி இப்போ 30 people இருந்தீங்கன்னா ஒரு 6 groups-ஆ பிரிய போறீங்கன்னா 5 நீங்க 5 பேரா பிரிஞ்சு கொள்ளுவீங்க. அப்ப அதுல நீங்க hello friends ன்னுட்டு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்ள போறீங்க. மாறி சொல்ல போறீங்க. Hello friends, I am Ravindu. I am 11 years old. I can play guitar. I like music. I want to be a musician என்ற மாதிரி நீங்க இது வந்து ஒரு டாக்கிங் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்க உங்களோட விருப்பங்களை உங்களோட கிளாஸ்மேட்ஸோட ஷேர் பண்ண போறீங்க. உங்களோட ஆம்பிஷன்ஸையும் நீங்க சொல்ல போறீங்க. ஐ வாண்ட் டு பி ஐ வாண்ட் டு பி அன் சொல்லி உங்களோட ஆம்பிஷன்ஸையும் நீங்க ஷேர் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ஆக்டிவிட்டி. நீங்க வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்க போது. இப்போ இதுல நீங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை கொடுக்கறதுக்கு ஒரு 4 sentences அட்லீஸ்ட் நீங்க
ஒரு 4 சென்டென்ஸ் இதுல தந்திருக்கிற மாதிரி அதே நீங்க மாத்தி உங்களோட பேரை போட்டு I can speak English, I like maths, I want to be a mathematician or something. Whatever you like to be, you can talk in your group. This is a very easy task. Draw a picture of what you want to be in the future. Right. இதுல வந்து future me and போட்டுட்டு நீங்க ஒரு பிக்சர் ஒன்றை கீற போறீங்க. ஒரு பிக்சரை கீற போறீங்க. இப்படி இதுல பாத்தீங்கன்னா செஃப்ட பிக்சர் ஒன்று போட்டுருக்கு. இப்போ I am and உங்களோட பேரை போட்டீங்க. I want to be a chef and இதுல சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்படி சயின்டிஸ்டா வர போறீங்களா, டாக்டரா வர போறீங்களா, இன்ஜினியரா வர போறீங்களா, டீச்சரா வர போறீங்களா, நர்ஸா வர போறீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிக்சரை நீங்க கீறி ஃபியூச்சர் மீ என்று சொல்லி அதை வந்து நீங்க கிளாஸ்ல ப்ரெசென்ட் பண்ணலாம். Okay, now go in front of the class and introduce yourself to your classmate. Use the sentence you have prepared and show the picture you have drawn. Right, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சரை ட்ரா பண்ணிட்டு Hello friends, I am Stella. I am 11 years old. I can sing. I like science. I want to be a doctor. என்ற மாதிரி உங்களுக்கு என்ன வர விருப்பமோ அந்த படத்தை கீறி போட்டு நீங்க இப்படியான சென்டென்சஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால கிளாஸுக்கு முன்னால கதைக்க போறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ப்ரோக்ரஸ் செக். நாங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை முடிச்சிட்டோம். இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கறது, ஐ லைக், ஐ கேன் என்ற வேர்ட்ஸுக்கெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன்றது தெரியும். இப்ப ரீட் அண்ட் டிக் த மேட்சிங் பாக்ஸ். இஃப் நெசசரி ஆஸ்க் யுவர் டீச்சர் ஃபார் ஹெல்ப். ரைட், உங்களுக்கு முடிஞ்சா நீங்களே டிக் பண்ணுங்க. உங்க டீச்சரை ஹெல்ப் வேணுமெண்டா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஐ கேன் listen to a text and pick words. நான் டீச்சர் சொல்ல பிக் பண்ணி நீங்க வேர்ட்ஸை உங்களால முடிஞ்சதுண்டா I can do it myself ண்டா கிரீனுக்குள்ள டிக் பண்ணுங்க. I can manage with support ண்டா yellowக்குள்ள டிக் பண்ணுங்க. tell my name, உங்களோட பேரை சொல்ல முடியுதா. tell my age, உங்களோட வயது. talk about what I can do, என்னால செய்யக்கூடியதை கதைக்க முடியுதா. say what I like to do, என்ன செய்யலாம் உங்களுக்கு பிடிச்சதை சொல்ல முடியுதா. say what I want to be in future, futureல உங்களுக்கு என்ன வரணும்னு விருப்பமா இருக்கு அதை சொல்ல தெரியுதா என்றதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. if you can do it yourself, you can go for green, and you can manage with support, you can go for yellow. color the star according to the number of ticks you got for the green smiley faces. 5 to 6 ticks and green, 3 to 4 ticks and yellow, 1 to 2 ticks and சொல்லி சொன்னா blue. so you can இப்போ உங்களுக்கு உங்களாலையும் செய்ய முடியாது, சப்போர்ட் பண்ணினாலும் உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு சொல்லி சொன்னா ப்ளூவில் வரப்போகுது. அப்போ இந்த ஸ்டாரை நீங்க உங்களையே செல்ஃப் அசஸ்மெண்ட், இதுதான் இந்த மெடியூல்ஸோட நோக்கமா இருக்கு. அதாவது நீங்களே உங்களை அசஸ் பண்ணி உங்களுடைய ப்ரோக்ரஸ் செக் தான் இது. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த மெடியூல்ஸ் நவ். ஓகே, take home activity. இது உங்களோட homework. design a name card for you. wear it when you come to school. உங்களுக்கு உங்களோட பற்றின ஒரு நேம் கார்டை நீங்க டிசைன் பண்ணிக்கொண்டு hello I am என்று சொல்லி உங்களோட பேரையும் அதில் எழுதி கொண்டு நீங்க நாளைக்கு வரும்போது ஸ்கூலுக்கு வரும்போது கொண்டு வரணும். அது வந்து ஹோம்ஒர்க். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐகான்ல விளங்குதானே டேக் ஹோம் ஆக்டிவிட்டின்றதுக்கு போட்டு காட்டிருக்காங்க. அப்ப அது வீட்டை நீங்க செய்ய வேண்டிய ஒர்க். உங்களோட பேரை நீங்க எழுத தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அதுக்காகத்தான் இது. அதே மாதிரி உங்களோட ஏஜ் சொல்லணும். உங்களால முடிந்ததை சொல்லலாம். ஐ கேன் சிங், ஐ கேன் டான்ஸ், அதோட ஐ வாண்ட் டு பி என்று சொல்லி நீங்க என்ன வர விரும்பும்ன்றதையும் ஷேர் பண்ணி கொள்ளலாம். ஆக்டிவிட்டி 2, vocabulary journal. அதாவது vocabulary journal என்றுதான் உங்களுக்கு அடுத்ததா சொல்லி தர போறாங்க. create a vocabulary journal. for this you can get a notebook or unused pages from an old exercise book, staple together. Write down the new words you have learned in your vocabulary journal. Follow the format given below when you're writing words. Get your teacher's help if needed to choose the words. Draw or paste pictures. Make it a habit to update your journal every day. The letter, meaning, similar words, word, picture. Right, நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான புது சொற்களை நீங்க vocabulary சொற்களை கண்டுபிடிப்பீங்க. அதை நீங்க என்டர் பண்ண போறீங்க. கிரியேட் யுவர் vocabulary journal. அப்ப லெட்டர், என்ன லெட்டர்? அப்ப ஏல தொடங்குற வேர்டா, பில தொடங்குற வேர்டா,
அதோட வேர்டு என்ன, ஃபர்ஸ்டா லெட்டர் ஏல தொடங்குதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க அது என்ன சம்பந்தமான வேர்டு என்ன, அதோட வேர்டை போட போறீங்க. மீனிங் என்ன, அதுக்குரிய மீனிங், அதுக்குரிய சிமிலர் வேர்ட் ஒத்த சொல் என்ன, அதோட அதுண்ட பிக்சரை நீங்க ட்ரா பண்ணி ஒரு ஜேர்னல் மாதிரி வச்சிருக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு நோட் புக்லயும் செய்யலாம். இப்ப உங்களுக்கு தேவையில்லாத பேப்பர்ஸ் இருக்குன்னு தானே உங்களுக்கு பழைய கிளாஸ் காப்பியில அதெல்லாம் கிழிச்சு ஸ்டெப்பிள் பண்ணி போட்டு ஸ்டெப்பிள் அடிச்சு போட்டு ஒரு காப்பி மாதிரியும் நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து உண்மையாவே ஒரு எக்ஸலண்டான ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். vocabulary journal entry format வெரி குட். அதாவது பிள்ளைகள் நீங்களே உங்களை பாடத்துல நீங்க படிக்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கொண்டு அதுக்கு என்ன மீனிங், அதோட சிமிலர் வேர்டு என்ன, அதுக்குரிய பிக்சர் என்னன்றதை ட்ரா பண்ணி வச்சிங்கன்னா அந்த வேர்டை நீங்க எப்பயுமே மறக்க மாட்டீங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க செய்து கொண்டு வாங்க பாப்போம். ஒவ்வொரு நாளும் புது புது வேர்ட்ஸை நீங்க படிச்சு கொள்ளலாம் இங்கிலீஷ்ல. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஆக்டிவிட்டி. Okay, this is a sample vocabulary journal entry format. So you have to write the letter. The word is ambition and the letter is A, meaning a strong desire or drive to achieve a goal. Similar words, goal or determination, etc. You can draw the picture also. இப்போ பிள்ளைகள் நீங்க ஒரு வேர்டு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் படிக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டை ஒரு புது வேர்டு ஒன்று எடுத்துட்டு நீங்க அது என்ன லெட்டர்ல இருக்குது, மீனிங் என்னன்னு டிக்ஷனரியை ரிஃபர் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி சிமிலர் வேர்ட்ஸும் நீங்க டிக்ஷனரியில பார்க்கலாம். அதை பார்த்துட்டு ஒரு படத்தையும் கீறி நீங்க இப்படி அழகா மெயின்டைன் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுல வந்து கஷ்டம் இருக்காது. வெரி வெரி கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ டூ இட் யோர் செல்ஃப். சாம்பிள் கவர் பேஜ் ஆஃப் vocabulary journal. சரி, உங்களோட vocabulary journalக்கு வந்து வடிவான கவர் பேஜ் ஒன்றும் நீங்க ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். A vocabulary journal is a book or notebook where you write down new words you learn. அதாவது உங்களோட vocabulary journal வந்து உங்களுக்குரிய புக் வந்து அதை நீங்க வடிவா டிசைன் பண்ணி vocabulary journal and cover page எல்லாம் போட்டு வடிவான இதா மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். So it's your creativity. And activity 3, portfolio. Collect all the things you prepare while doing the modules. Name card, future me poster, class survey, food chart, speeches, etc. At the end of the module, you will have to arrange everything in a portfolio. The portfolio, Petty Papa. A portfolio is a special folder where you collect your best work to show what you have learned. Portfolioன்றது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி நீங்க படிச்ச எல்லாத்தையும் எங்களை ஃபியூச்சர் போஸ்டர் போட்டு வைப்பீங்க. அப்படி எல்லாமே நேம் கார்டு எல்லாமே அதுக்குள்ள செட் பண்ணி ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சிருக்கிறது தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி. அப்ப நீங்க இந்த மொடியூல்ஸை முடிச்சதோட நீங்க அந்த போர்ட்ஃபோலியோவையும் அதுல எல்லாமே இருக்கு. எண்ட் ஆஃப் த மொடியூல்ல யூ வில் ஹாவ் டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க படிச்சது எல்லாத்தையும் அந்த ஸ்பெஷல் ஃபோல்டருக்குள்ள போட்டு வச்சிருக்க வேணும் சொல்லப்படுது. Okay everyone, this is the end of the lesson 1 of module 1. அதாவது மாணவர்களே இன்றைக்கு நாங்கள் lesson 1 module 1 பார்த்து முடிச்சிருக்கிறோம். So very easy task for you. modules-ன்றது வந்து கஷ்டம் இல்ல, ஒரு என்ஜாய்மெண்டா நீங்க இந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்றதுக்குரிய ஒரு வழி என்று தான் நான் சொல்றேன். So you have to prepare for the modules very well. Thanks for watching my YouTube channel. I will meet you soon with another lesson later. Bye.